அன்பான பிள்ளைகளே, இனிமையான வணக்கம். டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் நல்ல நாளாக இருக்க வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் இப்போது ஹார்ட் ஷேப்பில் ஒரு அலங்கார வேலையை செய்வோம். இப்போ நிறைய சின்ன பிள்ளைகளோடு இணைந்திருப்பீங்க தானே. உங்களுக்கு மிக இலவாக செய்யக்கூடிய இந்த ஹார்ட்டை எப்படி நாங்கள் செய்யலாம் என்று பார்க்கலாம். மற்ற நாட் போலவே இன்று நான் சதுர அமைப்பிலான ஒரு கடதாசி எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஹார்ட்டை நாங்கள் செய்கிறதுக்கு இந்த கடதாசியை எடுத்து இது பாருங்கள் இப்படி வைத்திருந்தா சரியா சதுரம் தானே. ஆனால் இப்போ நாங்கள் இது பாருங்கள் இப்படி வைத்து அதாவது இடது கையை இப்படி வைத்து கொண்டு வலது கையை எடுத்து இதோ அசையாமல் இப்படி மிக அவதானமாக இந்த கடதாசியை இப்படி மேல் நோக்கி முக்கோணம் போல் இது பாருங்கள் இதில் அழுத்தம் கொடுத்துட்டு அதன் பிறகு சரியாக நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் ஒரு கையை வைத்து கொண்டு தான் இதை நாங்கள் அழுத்த வேண்டும். அப்போ தான் நீட்டாக அது அசையாமல் சரியாக சமமாக இருக்கும். இல்லை விட்டு உங்களுக்கு தெரியும் இப்படி அசையும் அப்படி அசையும், ஒரு நேர்த்தியாக இருக்காது. இனி பாருங்கள் இதை திறந்து இதே போல் இந்த கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோ இப்படி இந்த கடதாசியை மேல் நோக்கி இப்படி முக்கோணம் வர மாதிரி இதோ இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் இப்படி அழுத்தம் கொடுக்க வேணும். சரியா? இப்போ நாங்கள் மடித்து முடித்தாச்சு. இனி இதை நாங்கள் எடுத்து இப்போ பாருங்கள் இந்த கார்னர் இருக்குது தானே, மேல் உள்ள பகுதியை இப்படி உள்பக்கமாக இந்த அளவுக்கு நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். சரியா? இதுக்கு பிறகு இதை பாருங்கள் அதோடு நேராக இணையிற மாதிரி இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்போ சரியா? இப்போ பாருங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இப்படி நாங்கள் சரியாக அழுத்தி எடுக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தா இந்த நேராக கோடு தெரியுது தானே, அதில் இருந்து இந்த அளவு வரையும் இதோ நான் செய்கிறத பாருங்கள். இந்த இடது கையை அப்படி வைத்து கொண்டு இதை பிடித்து அப்படி மேல் நோக்கி இதோ பாருங்கள் இந்த நேர்கோடா இப்படி வர மாதிரி சட்டியை இதுக்கு மேலே வர மாதிரி இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு பாருங்கள் மற்ற கையால் இதை அழுத்தி பிடித்து கொண்டு இந்த பக்க கடதாசியை நாங்கள் இப்படி மேல் நோக்கி இது பாருங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா? இனி நாங்கள் இதை மற்ற பக்கம் திருப்பி மேலே பாருங்கள் 2 முக்கோணம் இருக்குது தானே, அதை இந்த கார்னரை மட்டும் கொஞ்சமாக இப்படி மடித்து கொள்ளுவோம். அதாவது மடிக்கும் போது ஒரு குட்டி முக்கோணம் இங்கு வரும் பாருங்கள். இதோ இந்த அளவுக்கு நாங்கள் நேராக இருக்கிற மாதிரி ஒரே அளவில் இருக்கக்கூடியவாறு இதை மடித்துக்கொள்வோம். அதுபோல் இங்கேயும் ஒரு முக்கோணம் மாதிரி நீண்டு கொண்டு இருக்குது தானே, அதையும் உள்பக்கமாக கொஞ்சம் அதாவது உள்பக்கம் ஒரு முக்கோண அமைப்பு வரக்கூடிய மாதிரி மடித்து கொள்ளுங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் நாங்கள் மடிக்கலாம் என்ன. சரி, இப்போ திருப்பி பாருங்க இவ்வளோ அழகான ஒரு இதயம் ஹார்ட் எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிக இலகு தானே. ஏதோ இது மாதிரி அழகான இதயங்களை நீங்கள் செய்து பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.